வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். செம்ம டேஸ்டான ஹெல்தியான வாயில் போட்டதும் கரையிற மாதிரி சூப்பர் அல்வா செய்யலாமா? மற்ற அல்வாவை விட குறைவான நேரத்தில் இதை செஞ்சிடலாம். வாங்க பேரிச்சம்பழம் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு 2 கப் பேரிச்சம்பழம் தேவைப்படும். கொட்டை எடுத்த பேரிச்சம்பழம். இதை சுடுதண்ணி ஊற்றி நம்ம ஊற விட போகிறோம். 1 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றுங்க. இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஊற விட்டுறணும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இது ஊறட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஒன்று எடுத்து மசிச்சு பார்க்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக ஊறணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு ஊறினா போதும். ஊறிடுச்சுன்னா தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. பேரிச்சம்பழத்தோட குவாலிட்டியை பொறுத்து ஊறுற டைம் அதிகமாகவோ கம்மியாகவோ ஆகும். சில பேரிச்சம்பழம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதை நீங்கள் கம்மியான தண்ணியில் ஊற வச்சு சீக்கிரமாகவே எடுத்துடலாம். வடிகட்டின இந்த தண்ணியையும் பத்திரமா வச்சுக்கோங்க. இதை ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். முதல்ல தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். நீங்கள் எதை அரைச்சாலும் முதல்ல தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா சரியாக அரைப்படாது. அதனால தான் முதல்ல ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். நம்ம பேரிச்சம்பழம் பேஸ்ட் ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 பெரிய ஸ்பூன் சோளமாவை எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிருங்க. கட்டி விழாமல் கரைச்சிடணும். பலன்னு ஹல்வா கன்சிஸ்டன்சி வரதுக்கு தான் இது. கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் ரெடியாக வச்சாச்சு. அடுத்ததாக நட்ஸை கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு பாதாம் முந்திரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்து வறுத்துருங்க. இதை நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதை கூட நம்ம ஃபைனலாக தான் சேர்க்க போகிறோம். அப்போ தான் அல்வாவில் அது சாப்பிடும்போது மொறுமொறுன்னு இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நட்ஸை சேர்த்து கலர்னிங்கன்னா நல்லா சொதன்னு ஆகிடும். எல்லாருக்கும் அது பிடிக்காது. மொறுமொறுன்னே நம்ம வச்சுப்போம். நட்ஸ் வறுப்பட்டதும் வெளியில் எடுத்துட்டு இன்னொரு 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற பேரிச்சம்பழ பேஸ்ட்டை சேர்த்து கிளற ஆரம்பிக்கலாம். பேரிச்சம்பழ பேஸ்ட் இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு கிளறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகிடும். கன்சிஸ்டன்சி சரியாக வராது. இது இப்போ கெட்டியாகிற வரைக்கும் கிளறணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கிளறினீங்கனாலே கெட்டியாகிடும். கெட்டியானதும் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். உங்கள் பேரிச்சம்பழத்தோட இனிப்பை பொறுத்து நாட்டு சர்க்கரையை கூடையோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்து கிளற ஆரம்பிங்க. இது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் கிளறிக்கணும். இது பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துச்சு. அடுத்ததான் நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துடலாம். இதோட கரைச்சி வச்சுருக்கிற சோள மாவையும் சேர்த்து கிளற ஆரம்பிக்கலாம். சோள மாவு சீக்கிரமாகவே கெட்டியாயிடும். கைவிடாமல் கட்டி விழாமல் கிளறிட்டே வாங்க. இது நல்லா கெட்டியாகி பலன்னு ஆனதும் வெளியில் எடுக்க போகிறோம். இங்கே நம்ம நெய் கம்மியாக தான் விட்டுருக்கோம். நெய் பிரிஞ்சு வரணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். பலன்னு ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. இதை எண்ணெய் தடவின பிளேட்லேயோ இல்லை பட்டர் பேப்பர்லேயோ போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. உங்கள் அல்வா எந்த அளவு திக்காக இருக்கணுங்கிறது உங்கள் விருப்பம்தான். எந்த மாதிரி வேணுமோ எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருவோம். ஆறுனதும் அல்வா செட் ஆகிடும். செட் ஆனதும் திருப்பி இதை பீஸ் போட்டுற வேண்டியதுதான். நான் இங்கே கேக் டின்லாம் பட்டர் பேப்பர் போட்டு ஹல்வாவை செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளேட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி திருப்பிட்டுலாம் இருக்க வேண்டாம். நெய் தடவின பிளேட்டில் ஈஸியாகவே வந்துடும். அப்படியே கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கத்தி வச்சு கோடு தான் போடுறேன். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்தால் அதை வச்சு கட் பண்ணிங்கன்னா நல்லா குட்டி குட்டி ஷேப்ஸ் அழகழகாக வரும். டேட்ஸ் அல்வா பர்ஃபெக்டாக வரணுன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல நல்ல குவாலிட்டியான பேரிச்சம்பழம் யூஸ் பண்ணுங்கள். எந்த அல்வாலையும் நெய் அதிகமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். அதனால் வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நெய் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அல்வா கிளறும் போது கொஞ்சம் கைவிடாமல் கிளறுங்க. கைவிடாமல் கிளறும் போது ஈவனாக அது குக் ஆகும். வறுத்த நட்ஸை முடிஞ்ச அளவுக்கு கடைசியாக சேருங்க. அப்போ தான் அது ரொம்ப நாளைக்கு மொறுமொறுன்னு இருக்கும். அல்வா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணுமா கொஞ்சம் குங்குமப்பூவும் சேருங்க. சூப்பராக இருக்கும். ஸோ ஹல்வா இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.